இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து வந்து தமிழகத்திலே அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக. உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுதா? ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல. யார் ஆட்சிக்கு அடுத்த ஆட்சிக்கு யார் அடுத்த அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று அதிகார போட்டி ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தமிழ்நாடு தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா திமுகவில் 4 அதிகார மையம் இருக்குது. தமிழகத்தில் ஸ்டாலின் குடும்பத்தில் 4 அதிகார மையம். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், இப்போ துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. அவர்களும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி திரு கருணாநிதி குடும்பம் மூலம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.